ஹலோ எவ்ரிவான், நான் தான் உங்கள் முகமது இர்ஃபான். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு கொல்லையை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது எங்கள் வீட்டு கொல்லையில் உள்ள ஃபஸ்ட்டு செடி. இது வந்து கார்டேனியா அந்த செடி பேர். நம்ம இதில் வந்து பாரிஜாதம்னு சொல்லுவாங்க. இப்போ தான் வச்சுருக்கோம், இன்னும் பூ தான் பூக்கலை. இன்னும் ஃபுல்லாக வளர்ந்தோடனே நான் தனி வீடியோவில் காட்டுறேன். வீட்டில் உள்ள செம்பருத்தி மரம், செம்பருத்தி செடி, இதில் கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால தான் ஒரு சிமெண்ட் முட்டை இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இதுதான் எங்கள் வீட்டில் உள்ள தென்னை மரம். இது வந்து இப்போ வச்சது பார்த்தீங்களா, வளர்ந்துக்கிட்டு இருக்குது. வளர்ந்துட்டு பார்த்தீங்களா அழகாக பூ பூத்துருக்குன்னு அழகாக இருக்கும். இது எங்கள் வீட்டில் உள்ள தென்னை மரம். இது ரொம்ப முன்னாடி வச்ச மரம். இது கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது இந்த மரம் வச்சு. நல்லா காய் காய்ச்சிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்தாலே தெரியும். முன்னாடி உள்ள மரம் இது. இதுக்கு அப்படி தான் நாங்கள் நிறைய மரம் செடி வச்சோம். இந்த சைடு ஒரு தென்னை மரம் ஒன்று வச்சுருக்கோம். அவர் வந்து இது வந்து எங்கள் வீட்டில் உள்ள கருவேப்பிலை செடி. கருவேப்பிலை மரம் மரமாயிட்டு கருவேப்பிலை மரம். அவர் இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இது வந்து மலை வேம்பு. இந்த உச்சியிலே இருக்க பாருங்க, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இது அதோட தண்டு தான் இது மலை வேம்பு. இப்போ பார்த்தீங்களா உச்சியில் போகுது. இது பாம்பு செடி. அதாவது இந்த செடி வச்சா பாம்பு வராதாம்மா, என்ன செடின்னு தெரில, சொன்னாங்கன்னு வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. இது ஒரு சின்ன செடி. இது எங்கள் வீட்டில் இருக்கிற மருதாணி செடி. இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு நல்லா. உங்கள் வீட்டில் உள்ள செடி தான் இது. பெரண்டை கொடி நல்லா வெயிலில் சுற்றி விட்டுட்டோம். அப்புறம் எங்கள் வாழைத்தோப்பு. இன்னும் இது உள்ள இது உள்ள தார் உடலை வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் எங்கள் வீட்டு பப்பாளி செடி, இதுவும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நேரத்தில் இங்கெல்லாம் கொஞ்சம் நடந்து போகிறதுக்கு ஒரு சிரமமாக தான் இருக்கும். எங்கள் பக்கத்தால் கொஞ்சம் அட்டைப்பூச்சி அது இதுன்னு இருக்கும். சின்னோண்டு ஒரு மாஞ்செடி ஒன்று முளைச்சிருக்கு. இனிமேல் தான் இதை நல்லா பராமரித்து பெரிய மரமாக வளர்க்கணும். வாசி எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா செடியும் நான் காட்டிட்டேன். இதுதான் வீட்டு கொல்லையில் உள்ளது. பாக்கி செடியெலாம் இருக்குது, அதை வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அப்புறம் பார்க்கலாம். பாய்.